அப்போ இந்த தர்மபுரி நம்ம இருந்தப்ப என்ன நடக்கும்? அது ஒரு மர்மமான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான பயனா. நான் உங்களுக்கு இத விளக்குகிறேன். இந்து மதத்துல மரங்கிறது ஒரு முடிவே கிடையாது. இது ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுவது போலதான். ஆத்மா என்று சொல்லப்படும் உயிர் உடலை விட்டு பிரிந்து ஒரு புதிய கட்டத்துக்குள் நுழைகிறது. ஆனா அது எங்க போகும்? ஹிந்து நூகல் சொல்றபடி உயிர் ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகும். அதுக்கு அந்திம் சம்ஸ்காரம், இறுதி சடங்குன்னு பேரு. இந்த சடங்குகள் சரியா செஞ்சா உயிர் உடலை விட்டு அமைதியா பிரிய உதவும். இறந்த பிறகு உங்க வாழ்க்கையில் செஞ்ச ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எண்ணமும் உங்க கர்மா கணக்குல பதியப்படும்னு நம்பப்படுது. இதை ஒரு ஆன்மீக வங்கி இருப்பு போல கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த கர்மா தான் அடுத்து என்ன நடக்கும்னு தீர்மானிக்கும். உங்க கர்மாவை பொறுத்து உயிர் பல பாதைகளை எடுக்கலாம். அது ஒரு புதிய உடல்ல மறுபிவி எடுக்கலாம். ஒரு மனிதனா இருக்கலாம், ஒரு விலங்கா இருக்கலாம், அல்லது ஒரு வேறு உலகத்துலயும் இருக்கலாம். இந்த சுழற்சிக்கு சம்சாரம்னு பேரு. பிறப்பு, இறப்பு, மறுபிறப்புங்க முடிவில்லாத சுழற்சி. இதோட இறுதி இலக்கு என்ன? இந்த சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெறுவது மற்றும் மோட்சம், ஆன்மீக விடுதலையை அடைவது. மோட்சம்னா உயிர் பரம்பொருளுடன் ஒன்றிவது, இந்த சூழ்ச்சியை என்றும் முடிவுக்கிட்டு வருவது. ஹிந்து தர்மம் மரணத்தை கண்டு பயப்படுத்த தேவையில்லைன்னு சொல்லுது. இது ஒரு மாற்றம், நாம் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு படி. அதனால அடுத்த முறை மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கும் போது அது ஒரு முடிவு இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உயிர் தன்னோட அற்புதமான பயணத்துல முன்னேறி போறதா. இது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்தா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.